ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, நேரமாகவே வியாபாரத்துக்கு வந்தாச்சு. பாருங்க என்னென்ன சுக்குடிக்கீரை, சிறுகீரை, செங்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, புதினா, தேங்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் எல்லாம் கொண்டு வந்திருக்குங்க. நேரமாக வந்துட்டுங்க. இந்த செடி பாருங்க உண்மை இருக்கு. பூ பாருங்க அழகா இருக்கு. இந்த மாதிரி ஊட்டி சைடு தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி அழகு பூ. சேம் பேன்ஸ் அப்படியே நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதனால் வியாபாரம் சுலவாக தான் இருக்குது. நானும் கம்மியாக தான் எடுத்தேன். நேற்றே எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் மீதி இருக்கிறது தான் இப்போ ஊருக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்குறேங்க. இப்போ பாருங்க வீடு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. வீடாக கட்டியிருக்காங்க. கட்டடத்து வேலைக்கே போயலான் இருக்க. போன வருஷம் கட்டடத்து வேலைக்கு தான் போனேன். பேசாத இந்த கீரை விற்கிறதுக்கு கட்டடத்து வேலைக்கு போகலான் இருக்கிறேங்க. பாருங்க கேட்குற அவங்க வேண்டாங்கிறாங்க. வேலைக்கு வேணுமான்னு கேட்டால் எங்களுக்கே வேலை இல்லைங்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டு அதாங்க. ஆமாங்க, வியாபாரம் ஒரு அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அது கொஞ்சமாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. உனியில் 5 புடி, சுக்குடி 5 புடி தான் இருக்குங்க. அப்புறம் புதினா வந்து 3 புடி இருக்குங்க. என்னங்க புதினா அவ்வளோதான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 புடி தான் இருக்குது. இதை விற்றுட்டு நம்ம அப்படியே வீடு கிளம்ப வேண்டியதான். கீரை அங்கேயே வந்து தோட்டத்திலேயே 10 ரூபாய்க்கு எடுக்கிறேன். அப்புறம் 2 புடி 25 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அது எப்படி கொடுக்க முடியுங்க? நம்ம வண்டியில் எடுத்து சுற்றணும், பெட்ரோல் செலவு இருக்குது. நம்ம வேலைக்கு எடுத்துகிட்டு நம்ம போய் கீரை எட்டு வரணும். இப்படிலாம் கேட்டு சங்கடப்படுத்துகிறாங்க. நான் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. எதுக்கோ பேரம் பேசாத கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு கீரை உடம்புக்கு ஆரோக்கியம். இதுக்கு வந்து ஒரு 5 ரூபா செலவு பண்ணுறதுக்கு அத்தனை கஷ்ட கஷ்டப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க. நான் என்ன தான் பண்ணுறதுக்கு? ஒரு வியாபாரம் பண்ணுறதுன்னா ஒரு கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வாடாத வச்சுருக்கணும். அப்போ தான் வாங்குவாங்க. அது வாடி போச்சோ இல்லை அழுகி போச்சுனோ கண்டிப்பாக வந்து அந்த கீரையை நம்ம எடுக்கவே மாட்டாங்க. நம்ம எல்லாம் தண்ணி தொளித்து பக்குவம் பண்ணி இப்போ சஞ்சனாவும் வருஷம்தான் வந்து கீரையை வந்து ரெடி பண்ணுவாங்க. சஞ்சனா பார்த்தீங்கன்னா சுக்குட்டி கீரை, பாலக்கீரையை வந்து தண்ணி தொளித்து வைப்பாங்க. அது இப்போ வரிசைன்னு பார்த்தீங்கன்னா செங்கீரை, அரைக்கீரை, புதினா எல்லாமே வந்து தண்ணி தொளித்து வைப்பாங்க. அவங்க டெய்லி அவங்களே தான் செய்வாங்க. நான் வந்து கீரை போட்டு நான் சாப்பிடுவேன். அதுக்குள்ளே அவங்க எல்லாம் செஞ்சுருவாங்க. ஏன்னா அது வேலை செய்யணும். இல்லைன்னா காலையில் வந்து அது வாடி வதங்கி போயிடும். இப்படி நம்ம கீரைக்கு 2 டைம் நம்ம பக்குவப்படுத்தி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த 5 ரூபாயை பேரம் பேசி மக்கள் வாங்கி சாப்பிடாதையும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இப்போலாம் வந்து டீயே பார்த்திங்கன்னா 15 ரூபா, 20 ரூபா. காப்பி பார்த்திங்கன்னா 30 ரூபா ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கீரை வந்து ஒரு கட்டுனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய புடியாக தான் இருக்குது, சின்னதெல்லாம் இருக்காதுங்க. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது 2 புடியாக கட்டியிருப்பாங்க. இது ஒரு புடி தான் இருக்குங்க பாருங்க, பெரிய புடி தான். ஆனால் இந்த புடி வந்து வாங்குறதுக்கு அப்படி யோசிக்கிறாங்க. சேம் பேன்ஸ் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே இருப்பாங்க. அதனால் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லைங்க. நிறைய பேர் வந்து எந்த விலையும் எதையுமே இது பார்க்காத வாங்குறாங்க. அவங்களுக்கோசரம் நம்ம வியாபாரத்தை தொடங்கலாங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்கன்ட்டு நம்ம மற்றவங்க வாங்குறவங்கள நம்ம இது பண்ணக்கூடாது. சேம் பேன்ஸ். நான் இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.